வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஒரு குறிப்பிட்ட தேதி, ஒரு சக்தி வாய்ந்த கிரகம், அப்புறம் ஒரு மகா முனிவரோட எச்சரிக்கை. இது மூணும் ஒன்னு சேர்ந்து 2026 வருஷத்துக்கான ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை உருவாக்குது. அது என்ன? வாங்க இந்த முழு விஷயத்தையும் நாம கொஞ்சம் விரிவாகவே அலசி பார்க்கலாம். இந்த கேள்விதான் நாம பார்க்க போற முழு விஷயத்துக்கும் மையம். மார்ச் 6, 2026 இந்த ஒரு தேதியை சுத்தி ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் இருக்கு. அது எங்கிருந்து வந்தது, அதோட மூல ஆதாரம் என்னன்னு முதல்ல பாப்போம். நாம ஆராய போற இந்த தீர்க்க தரிசனத்தோட முழு விவரமும் இந்த ஒரே ஒரு படத்துல அடங்கியிருக்கு. இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இப்ப நாம தனித்தனியா பிரிச்சு அது என்ன சொல்ல வருதுன்னு ஆழமா பார்க்கலாம். முதல்ல இந்த தீர்க்க தரிசனம் எங்கிருந்து வருது, இதோட பின்னணி என்னன்னு நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது யார் சொன்னாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்த வார்த்தைகள் சாதாரணமான ஒருத்தர் சொன்னதில்ல. இது தமிழ் சித்தர் பரம்பரையிலே முதன்மையானவராகவும் மகாஞானியாகவும் போற்றப்படுற அகத்திய மாமுனிவரோட வாக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலேயே இந்த கணிப்புக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கிடைக்குது. சரி, அடுத்து இந்த தீர்க்க தரிசனத்தோட மையப்புள்ளிக்கு வருவோம். அதாவது அந்த ஜோதிட நிகழ்வு. அன்னைக்கு வானத்துல எப்படி என்ன நடக்க போகுது, இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான கிரகம் எதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். இந்த முழு நிகழ்வோட கதாநாயகனே சனீஸ்வரன் தான். அதாவது நம்ம சனி கிரகம். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கராரான வாத்தியார் மாதிரி. நாம செய்யற நல்லது கெட்டதுக்கு ஏத்த மாதிரி பலன்களை கொடுக்கிற ஒரு நீதிபதி. இந்த கணிப்புல அவரோட பங்குதான் மிக மிக முக்கியம். இந்த தேதியை மறுபடியும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இது ஏதோ ஒரு சாதாரண நாள் கிடையாது. இந்த தீர்க்க தரிசனத்தின்படி இது ஒரு மிக முக்கியமான வானியல் நிகழ்வு நடக்க போற நாள். இந்த நாள்ல ஒரு முக்கியமான கோள் பெயர்ச்சி நடக்க போகுது. ஜோதிடத்துல கோள் பெயர்ச்சினா ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு நகர்றது. ஒவ்வொரு பெயர்ச்சியும் நம்ம வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தை தொடங்கணும் ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பெயர்ச்சி தான் இந்த தீர்க்க தரிசனத்தோட அடித்தளமே. இங்கதான் அந்த முக்கியமான விஷயமே நடக்குது. சனீஸ்வரன் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். கும்ப ராசிங்கிறது சமூக விதிகள், கட்டுப்பாடுகள் இதெல்லாம் குறிக்கும். அங்கிருந்து மீன ராசிக்கு போறார். மீன ராசிங்கிறது முழுக்க முழுக்க ஆன்மீகம், தர்மம், கர்ம வினைகளுக்கான தீர்ப்பு இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு இடம். சோ இந்த ஒரு பெயர்ச்சி தான் சொல்லப்பட்ட எல்லா கணிப்புகளுக்கும் ஆணிவேர்னே சொல்லலாம். இப்போ வாங்க இந்த ஆய்வோட மிக சக்தி வாய்ந்த பகுதிக்குள்ள போகலாம். அகத்திய முனிவர் சொன்னதா சொல்லப்படுற அந்த நேரடியான வார்த்தைகள் என்னன்னு பாப்போம். இந்த ஆரம்பமே எவ்வளோ அழுத்தமா இருக்கு பாருங்க. நான் ஒன்னு சொல்றேன், இது எல்லாரும் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றதுல இருந்தே இது எவ்வளோ முக்கியமான செய்தின்னு நமக்கு புரியுது. அடுத்து வர்ற வரி இன்னும் ஆழமானது. உண்மையான பக்தி எது, போலி பக்தி எதுன்னு கூடிய சீக்கிரமே வெட்ட வெளிச்சமாகிடும்னு சொல்லப்படுது. இது ஒரு பெரிய சோதனை காலம் வரப்போகுதுங்கிறதுக்கான தெளிவான அறிகுறி. அவர் எல்லாரையும் ஒரு தடியால அடிக்க போறாருன்னு சொல்றாங்க. அடேங்கப்பா, இதை கேட்கவே கொஞ்சம் பயங்கரமா இருக்கு இல்லையா? ஆனா இதை நேரடி அர்த்தத்துல எடுத்துக்க வேண்டாம். இது ஒரு உருவகம். அதாவது செய்யற தப்புக்கு தண்டனை ரொம்ப கடுமையா இருக்கும், யாரும் தப்பிக்க முடியாது அப்படிங்கறத அழுத்தமா சொல்றதுக்கான ஒரு வழி இது. கடைசியா இந்த தீர்க்க தரிசனத்தோட மைய கருத்து இங்கதான் இருக்கு. அந்த நீதிபதி வேற யாரும் இல்ல, சனீஸ்வரன் தான். அப்போ எல்லாம் தெரியும். இதுதான் இந்த தீர்க்க தரிசனத்தோட சாராம்சம். சரி, இந்த பெயர்ச்சி, இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருது? இதனால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும்னு இந்த ஆதாரம் சொல்லுது? வாங்க பார்க்கலாம். இந்த ஆதாரத்தின்படி பார்த்தா இந்த காலகட்டம் ஒரு 3 கட்டமா இருக்கும். முதல்ல நம்ம பக்திக்கு ஒரு சோதனை வரும். 2வது நம்ம நேர்மையா இருக்கணுங்கிற ஒரு அழைப்பு வரும். கடைசியா அவரவர் செஞ்ச செயல்களுக்கு ஏற்ற மாதிரி நீதி வழங்கப்படும். இது ஒரு முழுமையான கர்ம சுழற்சி மாதிரி இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா இந்த தீர்க்க தரிசனம் 4 முக்கியமான விஷயங்களை சுத்தி நகருது. கர்ம வினை, அதாவது நாம செஞ்சதுக்கான பலன். அப்புறம் நம்ம நம்பிக்கைக்கு வர சோதனை, உண்மையோட வெளிப்பாடு, கடைசியா தெய்வீகமான தீர்ப்பு. இதை தனிப்பட்ட அளவிலையும் சரி, ஒட்டுமொத்த சமூக அளவிலையும் சரி ஒரு பொறுப்புணர்வை வலியுறுத்துற மாதிரி இருக்கு. இறுதியா நாம ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிக்கலாம். நாம இப்ப பார்த்தது எதிர்காலத்தை அப்படியே துல்லியமா கணிக்கிற ஒரு தீர்க்க தரிசனமா, இல்ல எந்த காலமா இருந்தாலும் நம்ம நேர்மையாவும் உண்மையாவும் இருக்கணும்னு நமக்கு ஞாபகப்படுத்துற ஒரு சக்தி வாய்ந்த உருவக கதையா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.